வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். எனக்கு நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை பிரேக் அவுட் தரக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய பங்குகளை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிட்டு வரேன். அப்படி இந்த வாரம் பிரேக் அவுட் தரக்கூடிய பங்குகள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. முதல்ல நம்ம நல்லா செயல்பட்டு இருக்கக்கூடிய சில பங்குகளை முதல்ல பார்ப்போம். அதன் பிறகு நம்ம புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்குகளையும் பார்க்கலாம். இந்த ரயில்டெல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்கை முதல்ல பார்க்குறோம். இது போன வாரம் நான் சொன்ன மாதிரி 429 மேல் இதனுடைய க்ளோசிங் இருந்துச்சு அப்படின்னா, போன வாரம் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 493 அப்படிங்கிறது முதல் லெவலாகவும், அதை தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 612 அடுத்த லெவலாக போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் இந்த வாரம் 490 டச் பண்ணியிருக்கு. 476 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு வேகமான ஒரு மாற்றத்தை இந்த வாரம் ஒரே வாரத்தில் ஃபஸ்ட்டு லெவலில் போய் டச் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் யாராவது அதில் முதலீடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் லெவலை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்த கட்டங்கள் என்ன செய்யலாங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்து முதல்ல காமிச்சிருக்கேன். இன்னொரு ஸ்டாக்கையும் பார்க்கலாம். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து செம்பல் ஃபெர்டிலைசர்ஸ். இந்த வாரம் என்னமோ தெரியல, ஃபெர்டிலைசர் வாரம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. எல்லா ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸும் மேலே போயிருக்கு. அந்த வகையில் நம்ம 555 கொடுத்துருந்தோம். அந்த 555க்கு மேலேயே 574 வரைக்கும் போயிட்டு 517 வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ யாராவது செம்பல் ஃபெர்டிலைசர்ஸில் இருந்திருந்தீங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை நெருங்கி வந்திருந்ததுனால நீங்கள் அதில் பொசிஷன் வச்சுருந்தால் கேர்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. தொடர்ந்து அதனுடைய மூமெண்ட்ஸை வாட்ச் பண்ணி உங்கள் பொசிஷனுடைய ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான முதலாவது ஸ்டாக் வந்து HSCL அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக்கு. ஸோ இதை வந்து என்னென்னா, நம்ம 270க்கும் 400க்கும் நடுவில் ஒரு மூமெண்ட் இருந்து பார்த்துக்கிட்டு வந்தோம். அந்த 400 அப்படிங்கிற அந்த 399க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லெவலை வந்து கடந்து இந்த வாரம் ஒரு சின்ன ஏற்றம் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதற்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது இந்த வாரத்தினுடைய வால்யூம் ஸ்ட்ரெங்த்தோடு இருக்கக்கூடிய நிலமரம். இன்கேஸ் அடுத்த வாரம் அது வந்து ஒரு மூமெண்ட் எடுத்து 400க்கு மேலே க்ளோசிங் போச்சு அப்படின்னா என்னுடைய முதல் லெவலாக நான் பார்க்குற இடம் 478 அப்படிங்கிற லெவலுக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 527 செகண்ட் லெவலாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த HSCLல நமக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பொசிஷன்ஸை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற நிலமையில தான் நான் இதை எடுத்து கொடுத்துருக்கேன். கரெக்டாக அந்த 400க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் இருந்தால் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாம் வரக்கூடிய வாரத்தில் இது எந்த அளவுக்கு செயல்படுதா அப்படிங்கிறத. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஒரு வேகமான ஏற்றத்தை கொடுத்து கிட்டத்தட்ட 450 வரைக்கும் போன இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு 330 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் 450 தாண்டி இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு ரேலி கண்டினியூ ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வாரமே ஓரளவுக்கு வால்யூமோடு தான் அந்த ஏற்றம் இருக்குது. ஸோ வரக்கூடிய வாரத்தில் இது தொடரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அடுத்த லெவலாக 520 அப்படிங்கிற லெவல் முதல் லெவலாக நமக்கு போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 565 அடுத்த லெவலாக கல்யாண் ஜுவல்லர்ஸில் நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். ஸ்ட்ராங்காக வரக்கூடிய வாரங்களில் 465 வரைக்கும் இந்த வாரத்தினுடைய டாப் போயிருக்கு. ஸோ அதையும் தாண்டி பிரேக் பண்ணி க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு இந்த 520 565 வாய்ப்புகளாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி உங்களுடைய பொசிஷன்ஸை எடுத்து பண்ணுங்கள். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து முஞ்சால் ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ். கிட்டத்தட்ட இந்த 98 71 இந்த ரேஞ்சுக்குள்ளேருந்து இப்போது நின்றுருக்கிறது 98. இந்த வாரத்தினுடைய ஹை போய் 94 75 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க.
ஒருவேளை 98 பிரேக் அவுட் பண்ணி மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அடுத்த வாரம் அதை தாண்டி மூவ்மெண்ட் கொடுத்து மேலே க்ளோசிங் போச்சு ஸ்ட்ராங்காக அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலாக அதனுடைய இதற்கு முன்னாடி போன உச்சமான 115 நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 142 ரெண்டாவது லெவலாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ 115 நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு 98 தாண்டி க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதை தாண்டி க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா மட்டும் நமக்கு இந்த 2 லெவல்கள் வாய்ப்புகளாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு தாண்டும் போது மட்டும் உங்களுடைய முயற்சிகளை எடுக்குங்க. சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நீங்களும் வாட்ச் பண்ணி நீங்களும் அனலைஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து 1 பாயிண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கு. கிட்டத்தட்ட 61 ரூபா 41 காசில் இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கினுடைய ஸ்டைல் என்னவாக இருக்குன்னா 50க்கும் 60க்கும் கிட்டத்தட்ட திரும்பி மேலேயும் கீழேயும் போய்கிட்டே இருந்தது. இந்த வாரம் அந்த 60க்கு மேலே ஒரு க்ளோசிங்கை கொடுத்ததை நம்ம பார்க்க முடியுது. ஸோ வால்யூமோடு இது ஏறி இருக்கிறதுனால தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அந்த வகையில் இதனுடைய முதல் லெவலாக 70 அப்படிங்கிற அதனுடைய ரீசெண்ட் ஹை அந்த லெவலுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட்டாக அந்த இடத்துலேருந்து 86 நோக்கி இந்த பர்டிகுலர் ஸ்டாக் போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இதுதான் காரணங்கள். ஸோ ஒரு 50க்கும் 60க்கும் நடுவில் இருந்துக்கிட்டே இருந்த இந்த ஸ்டாக்கு இப்போ அந்த 60க்கு மேலே இந்த ஒரு க்ளோசிங் கொடுத்ததுனால 70ம் 86ம் வாய்ப்புகளாக வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நீங்களும் அனலைஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் உங்களுக்கு வாய்ப்புகள் சரியாக கிடைக்குன்னா மட்டும் உங்களுடைய முதலீடை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். 5வதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து சஸ்லான் எனர்ஜி. 51க்கு மேலே இது வரைக்கும் க்ளோசிங் கொடுக்கல. இந்த தடவை அதுவும் இந்த குறிப்பிட்ட இந்த வாரம் 53ல் கொண்டு போய் ஃபஸ்ட் டைம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட்டாக இந்த பர்டிகுலர் பிளேஸில் நான் அந்த சஸ்லானை பார்க்குறேன். ஸோ அடுத்த லெவலாக இது 61 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 76 அடுத்த லெவலாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இந்த ஸ்டாக்கில் நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் இதனுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் பார்த்துட்டு இதற்கு முன்னாடியும் கூட நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்தாற்போல் இது இப்போ 51 தாண்டி இந்த க்ளோசிங் இருக்கிறதுனால என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா 61ம் 76ம் அடுத்தடுத்த கட்டங்களாக இருக்கும். கீழே பேஸ் சப்போர்ட்டாக நமக்கு 35 இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதையும் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் உங்களுடைய என்ட்ரியை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ இதுதான் இந்த வாரத்தில் நான் என்னுடைய தேர்வுகளாக எடுத்துக்கிட்ட விஷயங்கள். அந்த தேர்வுகளும் கூட சரியாக செயல்பட்டால் மட்டும்தான் நான் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் என்ட்ரியை கொடுப்பேன். ஸோ இது ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி நீங்களும் மனதில் வைத்து கொள்ளுங்கள். சரியாக டெக்னிக்கலில் அது மேலே கட் பண்ணி போகும்போது தான் நமக்கு சரியான வாய்ப்புகளை தரும். அப்படி தரலை அப்படின்னா நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் என்ட்ரியை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஸ்டாக்ஸில் என்ட்ரியை கொடுங்க. எக்காரணம் கொண்டும் நான் அதற்கு முன்னாடியே முயற்சி பண்ணி வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பை சான்ஸாக அது மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய பிளான் சரியாக இருக்கலாம். ஆனால் அந்த லெவலை கட் பண்ணலை அப்படின்னா லைஃப் டைமுக்கும் அந்த லெவலை கட் பண்ணாமல் போன ஸ்டாக்குகள் கூட இன்றைக்கி அந்த மாதிரி நிலமையில் இருக்குது. நானே நிறையா ஸ்டாக்குகள் சில நேரங்களில் எடுத்து அந்த மாதிரி போகாத ஸ்டாக்கை கூட ஒரு சில நேரங்களில் எடுத்து போட்டு காமிச்சிருக்கேன். இது நமக்கு வாய்ப்புகளை தருன்ற நம்பிக்கையில் தான் நம்ம எடுத்து போடுறோம். ஆனால் அதே சமயத்தில் அது வாய்ப்பை தரலை அப்படின்னா நம்ம அந்த முயற்சியை விட்டுட்டு எது வாய்ப்பு தருதோ அதில் மட்டும் நம்ம என்ட்ரி கொடுக்கணும். 5 ஸ்டாக்குனா 5 ஸ்டாக்லேயும் நம்ம என்ட்ரு ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதில் 2 நம்ம சூஸ் பண்ணி சரியான வகையில் போகுன்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் நம்ம நம்பிக்கையும் முக்கியம். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் உங்கள் கையில் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இந்த விஷயங்களை உங்களோட வாரம் பகிர்ந்துக்கிட்டு வரேன். எனக்கு நான் செய்யும்போது எனக்கு லாபம் எப்படி கிடைக்கிறதோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் அந்த ஒரு தரமான லாபம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஆவலில் தான் நான் இந்த விஷயங்களெல்லாம் தொடர்ந்து உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன். பார்ப்போம், வரக்கூடிய வாரத்தில் அடுத்த வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.